இடைத்தேர்தலில் சீட் வேண்டும் என கட்சி தலைமைக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவால் பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், விராலிமலை ஆகிய தொகுதிகளுக்கும் சேர்த்து மொத்தம் 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இடைத்தேர்தலில் சீட் கேட்டு கட்சி தலைமைக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. மதுராந்தகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலையினுடைய மகள் எழில் கேத்தரின் தோல்வியடைந்தார். இந்த தொகுதியை தற்போது தாவேகா கூட்டணியில் இருக்கின்ற விசிக கேட்கிறது. அதே நேரத்தில் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்த மரகதம் குமரவேலும் கேட்கிறார். ஆனால் மரகதம் குமரவேலுக்கும் விசிகாவுக்கும் தொகுதியை ஒதுக்காமல் கட்சிக்காக உழைத்த நிர்வாகிகளுக்கு சீட் கொடுக்குமாறு செங்கல்பட்டு தாவேகா நிர்வாகிகள் அழுத்தம் தருகின்றனர். அதே போல பெருந்துறையில் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நெருக்கமான நபராக கருதப்படுகிற அருணாச்சலம் தாவேகா சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அவருக்கு சீட் கொடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகா ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் மற்றும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் சீட் கேட்டு கடும் போட்டியிலே இருக்கின்றனர். தாராபுரத்தில் கௌரி சித்ரா மற்றும் ராஜினாமா செய்த சத்யபாமா இடையே போட்டி நிலவுகிறது. அம்பாசமுத்திரம் தொகுதியிலே பதவியை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையாவிற்கு எதிராக தொகுதி நிலவரம் இருப்பதால் அவருக்கு சீட் தர தாவேகா தலைமை தயங்குகிறது. இதனால் கட்சியினுடைய திருநெல்வேலி தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜகோபால், கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜாகிர் ஹுசேன் ஆகியோருக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. விராலிமலை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் விரைவில் தாவேகாவில் இணைகிறார். அவருக்கு மீண்டும் சீட் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அவரால் தனக்கு நெருக்கடி ஏற்படும் என்று தாவேகாவினுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முகமது பர்வேஸ் நினைக்கிறார் என்றும், இதனால் விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்தாலும் அவருக்கு சீட் கொடுக்கக்கூடாது என கட்சி தலைமைக்கு பர்வேஸ் நெருக்கடி கொடுப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தாவேகாவை நம்பி பதவியை ராஜினாமா செய்து அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு சீட் கொடுக்காவிட்டாலும் கட்சி நிர்வாகிகளுக்கு சீட் கொடுக்காமல் போனாலும் 2 தரப்புக்குமே தலைமை மீதான நம்பிக்கை போய்விடும். எனவே தலைமையால் முடிவு எடுக்க முடியவில்லை என்று தாவேகா வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது.